இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா? இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா? ரட்சிப்பை பெற்றாயா? மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா? ரட்சிப்பை பெற்றாயா? மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா? ஆவியின் அச்சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா? ஆவியின் அச்சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா? இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா? ஆமென். இரண்டாம் கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த நேரத்திலே நம்முடைய வசனத்தை வாசித்து நாங்கள் தியானிக்க போகிறோம்ப்பா. எங்களோடு பேசுங்க. எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவை இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 6:15. ஆமென், அல்லேலூயா. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக என்று சொல்லி இங்கே வாசிக்க கேட்டோம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இதை நாம் தொடுத்து கொள்ள வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷம் என்ன ஆயத்தங்களை சொல்லுகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கும் போது நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். எதற்கான ஆயத்தம்? ஆண்டவரை சந்திக்கும்படியான ஆயத்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வரும்போது அவரை சந்திக்கும்படியான ஆயத்தத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆயத்தம் என்று சொல்லும்போது பலவிதமான ஆயத்தம் இருக்கிறது. வேதத்தில் நிறைய ஆயத்தத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆயத்தம் என்கிற வார்த்தை இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஆகவே சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம், இந்த வேத புத்தகத்திலே இந்த வருகைக்காக நாம் எப்படியெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் வேத புத்தகமே அதை தான் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் புதிய ஏற்பாடு முழுவதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். வேறு எந்த முக்கியமாக எந்த காரியத்தையும் பிரதானப்படுத்தி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. அல்லேலூயா. இனி நாம் முக்கியமான நமக்கு இருக்கிற ஒரு காரியம் இயேசுவின் வருகை தான் என்று வேதம் முழுவதும் அதையே இயேசுவும் அப்போஸ்தலர்களும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அந்த இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து கொண்டவர்களாக. அல்லேலூயா. இந்த ஆயத்தம் என்கிற வார்த்தை நமக்கு என்ன உணர்த்துகிறது? இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் நம்மெல்லாம் என்ன நினச்சிருக்கிறோன்னு சொன்னால், அவர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆயத்தமாயிடலாம். இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் நினைக்கிறோம், ஒவ்வொரு மாதமும் நினைக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறோம். அல்லேலூயா. நம்மில் நிறைய பேர் நம்முடைய
வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இங்கே இருக்கிற நம்மளே நிறைய பேர் இருப்போம். எப்படி தான் இருப்போம்? ஆயத்தம் இல்லாமல் தான் இருப்போம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? இன்னும் 2 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும், கொஞ்ச நாள் ஆகும், நம்ம அதுக்குள்ளே என்ன செய்திடலாம்? ஆயத்தமாகி விடலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து கொண்டவர்களாக. அப்படின்னா அந்த ஆயத்தம் எப்போதும் இருக்கணும். இன்னைக்கு வந்தாலும் நம்ம இயேசுவை சந்திக்கணும், நாளைக்கு வந்தாலும் அவரை சந்திக்கணும், அவர் 10 வருஷம் கழித்து வந்தாலும் அவரை சந்திக்கணும். அப்படி அந்த ஒரு ஆயத்தத்தை தான் வேதம் முழுவதும் நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அதை தான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்று சொல்லும்போது சில முக்கியமான அடிப்படையான காரியத்தை மாத்திரம் நான் நமக்கு தெரிந்ததையே இந்த நாளில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சுவிசேஷத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருப்பதற்கு முதலாவது நமக்கு சொல்லப்பட்டது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. முதலாவது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறார்? ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஊழியம். முதலாவது அந்த யோவான் தன்னுடைய வாயை திறந்து பண்ணின அந்த பிரசங்கம் என்னதென்று சொன்னால் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தை தான் முதலாவது அங்கே ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. இயேசுவின் வருகையிலே அவரை சந்திப்பதற்கு நமக்கு தேவையான ஆயத்தங்களிலே முதல் ஆயத்தம், ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்புதல். இந்த நாளிலே நீங்கள் நினைக்கலாம், நான் எவ்வளோ நாளாக சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன், நான் ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டேன், அல்லேலூயா, நான் ஒழுங்காக காணிக்கலாம் கொடுத்துட்டு இருக்கிறேன், நான் இன்னும் மனம் திரும்பலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா. வேதத்தின்படி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் எப்படி எடுக்கிறாங்க? மனம் திரும்பாமலேயே ஞானஸ்நானம் எடுத்துடுறாங்க. அல்லேலூயா. ஏதோ ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, சபையில் எல்லாரும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க, நீ ஞானஸ்நானம் எடு, ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லி. என் மனைவி என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணா, என்னுடைய கணவர் ரொம்ப வற்புறுத்தினார், அதனால் என்ன செய்தேன்? ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டாங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க, ஏதோ ஒன்றுக்காக எடுத்துடுறாங்க. ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமலே அநேகம் பேர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம மனம் திரும்பாமலே இருந்தோம் அப்படின்னா இயேசுவின் வருகையில் நம்ம அவரை என்ன செய்ய முடியாது? சந்திக்க முடியாது. அல்லேலூயா. நான் அப்படியே 2வது கிளாஸுக்கு வந்துட்டேன், இனி 1ஆம் கிளாஸுக்கு நான் போக மாட்டேன்னு இல்லை. அல்லேலூயா. 1ஆம் கிளாஸ் போய் தான் ஆகணும், பழையபடி மனம் திரும்பி தான் ஆகணும். அல்லேலூயா. ஒருவேளை தெரியாமலோ தெரிஞ்சோ மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுத்துட்டா கூட ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிற வார்த்தை, நான் மனம் திரும்பி ஆக வேண்டும். அங்கே நான் வாசிக்கும் போது 8வது வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் நினையாதிருங்கள். ஆமேன். அல்லேலூயா. இங்க நிறைய பேர் மனம் திரும்பாமலே ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க யோவான் ஸ்நானகன் இடத்துல. ஆகவே சொன்னா, நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எனக்கு தகப்பன், ஈசாக்கு எங்கள் தகப்பன், இப்படிலாம் சொல்லிட்டு என்ன செய்யாதுங்க, நீங்கள் வராதுங்க அப்படின்னு சொல்லி அந்த யோவான் ஸ்நானகன் அவர்களை எச்சரித்து அங்கே பேசுகிறார். அல்லேலூயா. நம்ம கூட அப்படி தான் நினைக்கிறோம், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தானே பிறந்தேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தேன், நான் மனம் திரும்பணுமா? அல்லேலூயா. நான் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறோம்.
நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, பாச குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, நாம் எல்லாருமே தனிப்பட்ட முறையிலே நாம் மனம் திரும்பி தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுத்து விட்டு நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் வருகையில் அவரை சந்திக்க வேண்டுமானால் இதை நாம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் நாம் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. ஆகவே முதலாவது இயேசுவின் வருகையில் அவரை நாம் சந்திப்பதற்கு நமக்கு தேவையான ஆயத்தம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் முதல்ல நடக்க வேண்டும். மனம் திரும்புதல் இல்லாமல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம், சபைக்கு வரலாம், அல்லேலூயா, காணிக்கை கொடுக்கலாம், சபையில் முக்கியமான மனிதராக இருக்கலாம், எல்லாரும் நம்மை குறித்து நற்சாட்சி ஒருவேளை கொடுக்கலாம். ஆனாலும் நமக்குள்ள இந்த மனம் திரும்புதல் இல்லைன்னா இயேசுவை நம்ம சந்திக்கவே முடியாது. முதல் தகுதி அதுதான். அதோடு கூட சேர்ந்து அங்கே நாம் வாசிக்கும் போது என்ன வாசித்தோம்? மனம் திரும்பி அவர்கள் நினைச்சார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். 5வது வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிங்க. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அவன் மனம் திரும்புதல், மனம் திரும்பி பெற்றுக்கொள்ளுகிற ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காம பரலோகத்துக்கு போகலாமா? போக முடியாது. அல்லேலூயா. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்ப ஞானஸ்நானம் எடுக்காம பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. ஆகவே மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுத்தா போக முடியாது. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தா எங்க போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம், இயேசுவை சந்திக்கலாம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு இப்போ யாரும் டைரக்டாக போக முடியாது. அல்லேலூயா. முதலாவது எங்க? இயேசுவின் வருகையில் அவர் என்ன செய்யணும்? சந்திக்கணும். அவர் மத்தியவானத்தில் வரும்போது அவரை சந்திக்கணும். சும்மா நேராக நம்ம பரலோகத்துக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படின்னா நம்ம மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அங்கே வாசித்தது போல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கனியுள்ள வாழ்க்கை, அதாவது ஆண்டவர் பார்க்கிறார். கனியுள்ள வாழ்க்கை குறித்து வேதம் முழுவதும் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நம்முடைய மனம் போல வாழ்வதல்ல. மனம் திரும்பினோமானால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு மனம் திரும்பிட்டோம்னு சொல்றோம், ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னு சொல்றோம். ஆனால் வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகள் இல்லை, நற்கனிகள் இல்லை, ஆவியின் கனிகள் இல்லை, ஜீவியத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படின்னா எப்படி இயேசுவை நம்ம சந்திக்க முடியும்? ஆகவே இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அங்கே நடைபெற்ற இன்னொரு காரியம், அதே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. 3வது அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன? அப்போ அந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக சொல்லப்பட்ட காரியம் என்ன? முதலாவது சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதற்கு பின்பு அவர் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் பெறுகிற ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது, ஜலத்தினால் பெறுகிற ஒரு ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியினால் ஏற்படுகிற ஒரு ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை
ஆண்டவர் தான் நமக்கு தரணும். அல்லேலூயா. அந்த ஞானஸ்நானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்லுகிறோம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நிச்சயமாக நமக்கு தேவை. ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாமல் பரலோகத்துக்கு போக முடியாதா? இயேசுவின் வருகையிலே அவரை சந்திக்க முடியாதா என்று நீங்கள் கேட்டால் முடியாது என்கிற ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது வேதத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இங்கே வந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களில் எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உங்களுக்கு இடமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மத்தியபானத்தில் வரும்போது அவரை சந்திக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நான் சும்மா பாரம்பரியமாக சொல்லிட்டு இருக்கிற கதை நினச்சிட்டு இருக்காதுங்க. ஆகவே நம்மெல்லாம் அங்கே எதற்காக வருகிறோம்? எப்படியாக இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். நரகத்துக்கு நாம் சென்று விடக்கூடாது. இயேசுவின் வருகையில் அவரை சந்திக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இங்கே இருந்து விடக்கூடாது என்பதுக்கு தான் சபைக்கு வர்றோம். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலைன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் தான் என்ன செய்யணும்? இங்கே இருக்க வேண்டும். அது முடிஞ்ச பிறகு ஆண்டவர் எங்கே கூட்டிகிட்டு போவார்? நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவார். அல்லேலூயா. அதனால பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும். 2 கொரிந்தியர் 5:5 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:5. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அல்லேலூயா. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்று அங்கே வாசிக்கும் போது, அதில் மேலுள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. போதும். ஆகவே எதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்? எதற்கு ஆயத்தப்பட வேண்டும்? பரலோகத்திலே இருக்கிற நம்முடைய கூடாரத்திற்காக. அல்லேலூயா. பரலோகம் போவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் போவதற்கு அச்சாரம் என்னது? அச்சாரம் என்னது? ஆவி என்னும் அச்சாரம் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதுதான் பரலோகத்து போவதற்கான அச்சாரம். அச்சாரம் என்று சொன்னால், நீங்கள் ஆங்கில வேதத்தை திருப்பி வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. அதில் மோஸ்ட்லி நிறைய டிரான்ஸ்லேஷனில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை கேரண்டி என்கிறதான வார்த்தை. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்களுக்கு பரலோகம் போவதற்கான கேரண்டி இல்லை. அல்லேலூயா. பரலோகம் போவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கேரண்டி கொடுக்கவில்லை. ஒரு பொருள் வாங்கும்போது என்ன கொடுப்பாங்க? கேரண்டி கார்டு கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு, வாரண்டி கார்டு தான் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஏதோ ஒன்று நம்ம பொருள் வாங்குற அவசரத்தில் என்ன செய்வோம்? அவன் சொல்கிறதே நமக்கு புரியாது. எல்லாத்தையும் தலையாட்டி உள்ளே வச்சுருப்போம். அது எங்கே கொண்டு போடுறோம் நமக்கே தெரியாது. அல்லேலூயா. கேரண்டின்னு சொன்னால் ஒரு பொருள் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதனுடைய பொறுப்பு அவனுக்கு தான். அல்லேலூயா. அதை மாற்றி தந்துடும். வாரண்டின்னு அப்படி கிடையாது. சரி, இங்கே நான் வாசிக்கும் போது அந்த கேரண்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகம் போவதற்கு எத்தனை பேர் கேரண்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அதுதான் கேரண்டி. இன்னைக்கு நம்ம கேரண்டியோட அங்கே உட்கார்ந்து இருக்கிறோமா? இல்லை, வந்தா பார்க்கலாம், போனா போகலாம், போவட்டா போவேண்டாம், அப்படி உட்கார்ந்து இருக்கிறோமான்னு தெரியல. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்காதுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், துணிமணி கிடைக்கும், வேலை கிடைக்கும், குழந்தைங்க வருவாங்க, சொத்து சுகம்லாம் கிடைக்கும். ஆனால் எங்கே போக முடியாது? பரலோகம் மட்டும் போக முடியாது. அங்கே வாசிக்கிறோம், இது பரலோகத்துக்கு போவதற்கான அச்சாரம். அல்லேலூயா. இன்னும் சில டிரான்ஸ்லேஷனில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் டவுன் பேமெண்ட்.
உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு வைங்களேன், இப்போ ஒரு பைக் வாங்க போகிறோம் அல்லது ஒரு கார் வாங்க போகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோன்னா, இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே லோனில் தான் என்ன செய்கிறோம், வாங்குகிறோம். அல்லேலூயா. கையில் பணம் இருந்தால் கூட லோனில் தான் வாங்குவோம். இப்போ லோன் கொடுக்கும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, டவுன் பேமெண்ட்டு இவ்வளோ கட்டணும் அல்லது நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுறதை பொறுத்து தான் அவன் லோன் தருவான் தரமாட்டான், பொருள் தருவான் தரமாட்டான். அல்லேலூயா. இப்போ பரிசுத்தாவி என்று சொல்வது பரலோகம் போவதற்கு நமக்காக தேவன் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்ட டவுன் பேமெண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என் பையனுக்கு நான் ஒரு பைக் வாங்கி கொடுக்க போகிறேன்னு வைங்களேன், லோனில் வாங்கி கொடுக்க போகிறேன். அப்போது அவங்க இதை மாதிரி ப்ராசஸ் நடக்குது. டவுன் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்ட உடனே அவன் கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அவன் சம்பாதிக்கலை, என்னை தான் பார்க்க போகிறான். நான் என்ன செய்வேன், ஒரு 20,000 கொடுக்குறேன், 30,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் கொடுக்குறேன், யாருக்கு பைக்கு, என் பையனுக்கு பைக்கு கொடுக்கறது யார், நான் தான் கொடுக்குறேன். அவன் கையில் கொடுப்பா, நான் 30,000 மீதி என்ன செய்துக்கலாம், லோனில் போட்டுக்கலாம், பைக் வாங்கிடலாம். அல்லேலூயா. இதே போல தான் பரிசுத்தாவியை டவுன் பேமெண்ட்டாக கர்த்தர் நமக்கு தந்து, இதை நீ வச்சுக்கப்பா, இதை நீ வச்சுக்கம்மா, நீ எங்கே வரணும், பரலோகத்துக்கு வரணும். அல்லேலூயா. மீதி இருக்க லோன் தான் நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொரு நாள் வாழுகிற பரிசுத்த வாழ்க்கை. பயபக்தி, உண்மை, பரிசுத்தம், நீதி, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், இதெல்லாம் என்னது, இந்த லோனெல்லாம் நம்ம கட்டணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், ஆனால் நம்ம தான் என்ன செய்யணும், கட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, டவுன் பேமெண்ட் கட்டியாச்சு, இனி பரலோகம் போயிடலான்னு நினச்சிட்டு கூடல, அதுக்காக பரிசுத்தன் அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது, நான் அங்கே போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். நோ நோ, இனி நிறைய வேலை இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் பேசிக் தான். ஆகவே ஆவியின் என்று சொல்வது, ஆவியின் அபிஷேகம் என்று சொல்வது, ஆவியானவர் என்று சொல்வது, அவர் பரலோகத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அச்சாரமாய் இருக்கிறார். அதை புரிஞ்சு கொள்ளும்படி தான் 2 ஆங்கில வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று கேரண்டி, இன்னொன்று டவுன் பேமெண்ட். அல்லேலூயா. அச்சாரம் வாசிட்டு போனீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆகவே நான் தெளிவுபடுத்துறதுக்காக சொல்லுகிறேன். ஆகவே இந்த கேரண்டி இல்லாமல், இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் இந்த உலகத்திலிருந்து ஒருத்தர் கூட பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு மத்திய வானத்தில் வரும்போது அவரை சந்திக்கவே முடியாது. அல்லேலூயா. இப்போ பரிசுத்தாவி வேணுமா வேண்டாமா? இன்னும் பாஸ்டர் சும்மா ஜோக்கடிக்கார நினச்சிட்டு இருக்கீங்களா? நல்லா எழுதி வச்சுக்கோங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறது வேஸ்ட்டு, மனம் திரும்பன்னு சொல்கிறது வேஸ்ட்டு, ஞானஸ்நானத்தின் வேஸ்ட்டு, காணிக்கை கொடுத்தது வேஸ்ட்டு, சபைக்கு வந்தது வேஸ்ட்டு, ஆராதிச்சது வேஸ்ட்டு, பாட்டு பாடினது வேஸ்ட்டு, கிறிஸ்தவன் சொன்னது வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட், எல்லாமே சீரோ, எல்லாமே சீரோ. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்வது நீங்கள் நினைக்கிறது போல ஏதோ ஒன்று நினைக்கக்கூடாது. பரிசுத்தாவின் அபிஷேகம்தான் பரலோகம் போவதற்கான அச்சாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கேரண்டி இல்லைன்னா நம்ம பரலோகத்தை நினைக்கவே வேண்டாம். அல்லேலூயா. அந்த கேரண்டி ஆண்டவர் நமக்கு தருகிறது தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் பரலோகத்துக்கு போகலாம், ஆனால் பரிசுத்தமாக வாழணும். அல்லேலூயா. நான் சொன்னது போல மீதி அமௌண்ட்டெல்லாம் என்ன செய்யணும், கட்டணும். இல்லைன்னா வண்டி என்ன செய்வான், தூக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னா இந்த கேரண்டிலாம் பறிச்சுட்டு விட்டுருவார். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால் பரிசுத்தாவையும் எடுத்துருவார், நம்மளை தூக்கி என்ன செய்வார், நரகத்தில் போட்டுருவார். அதனால் கேரண்டியாக தந்த பரிசுத்தாவியை ஒழுங்காக காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே டவுன் பேமெண்ட்டாக நம்ம கொடுக்கல, நம்ம அவருடைய பிள்ளை இல்லையா,
அதனால அவர் நம்ம கையில கொடுத்ததை, நம்முடைய உள்ளத்துல தந்ததை நம்ம காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை நம்ம இழந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இழந்துருவாங்க, அதை விட்டுருவாங்க, அவ்வளவுதான். சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எனக்கு என்ன இருந்துச்சு, பரிசுத்தான அபிஷேகம் கிடைச்சிச்சு, ஆனா இப்போ அதெல்லாம் எனக்கு இல்லை, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். அல்லேலூயா. இழந்துட்டாலும் அங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ பிரசன்ட் நீங்க பரிசுத்தான அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தாதான் இயேசு கிறிஸ்து இப்போ வந்தா போக முடியும். அல்லேலூயா. இழந்து போகக்கூடாது. இழந்து போனா அது கொடுக்கிறது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனா எல்லாரும் அதை பெற்றுக்கொள்றது அரிதென்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரை சந்திப்பதற்கு நமக்கு தேவையான மிக அடிப்படையான காரியம் மனம் திரும்புதல், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதல், தொடர்ந்து பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தான அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுதல், மனம் திரும்பினவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தல். இவையெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. அல்லேலூயா. இவைகள் இல்லாம கண்டிப்பாக 1% கூட வாய்ப்பில்லை பரலோகம் போவதற்கும் இயேசுவை சந்திப்பதற்கும். ஆகவே இது முக்கியமானது. இன்னும் நான் முதல்ல வாசித்தது போல சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று சொல்வது போல நிறைய நம்ம பைபிளில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு காரியத்தை குறித்து மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து மறுபடியும் அடிக்கடி சொன்ன ஒரு காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 13:33. அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எச்சரிக்கையாருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. போதும். அடுத்தது நம்ம செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டோட வருகையில் அவரை சந்திப்பதற்கு நாம் செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து நிறைய இடங்கள்ல இதை சொல்லியிருக்கிறார். அவருடைய பிரசங்கங்கள், வார்த்தைகள் கொஞ்சம் தான், 3 சுவிசேஷங்களில் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லியிருக்கிறார். யார் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இயேசு வரும்போது அவரை சந்திக்க முடியும். ஜெபிக்கிறவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறேன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம். நிறைய பேருடைய ஆவிக்குரிய ஜீவி அதோட முடிஞ்சிருது. வீட்டில் போய் நம்ம ஜெபிக்கிறோமா, வீட்டில் போய் பைபிள் வாசிக்கிறோமா, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாது. அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெப வாழ்க்கை, அனுதின ஜெப ஜீவியம், அனுதின வேத தியானம் ரொம்ப முக்கியமானது. இது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நிச்சயமாக நாம் இயேசுவை சந்திக்கவே முடியாது. இன்னொரு இடத்துல கூட இயேசு சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:36. ஆகியால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப யார் மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்பார்கள்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியும். ஜெபம் பண்ணாத யாரும் எங்க நிற்க முடியாது? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்றவங்களுக்கு தான் இயேசு யாருன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே ஆண்டவரோடு உறவாடுகிறவர்களுக்கு தான் கர்த்தரை பற்றி தெரியும்.
மற்றவர்கள் எல்லாரும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. புதுசா ஒரு ஆளை பார்த்தா நம்ம சில நேரம் என்ன செய்வோம், நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு வெட்கம் வரும் புதுசா ஒருத்தரை பார்க்கும்போது. ஆனா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்க ஒருவரை பார்த்து நாம் வெட்கப்படுவோமா? வெட்கப்பட மாட்டோம். அதே போலதான் ஜெப வாழ்க்கை இல்லாதவர்கள் இயேசுவை புதிதாக பார்ப்பது போல தோன்றும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் இயேசுவை பார்க்கும்போது அவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமானால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜெபம் என்று சொன்னால் என்ன? நம்முடைய தேவைகளை மாத்திரம் ஆண்டவரிடத்தில் கேட்டு முடிப்பது ஜெபம் அல்ல. ஜெபம் என்று சொல்லுகிற வார்த்தையிலே நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஜெபம் என்று சொல்வது ஆண்டவரோடு நாம் உறவாடுகிற நேரம். அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுகிற நேரம், ஆண்டவர் பேசுகிறதை கேட்கிற நேரம். அல்லேலூயா. ஏதோ வரிசையா ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு கடகடன் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆமேன் அப்படின்னு முடிக்கிறது ஜெபம் அல்ல. அது ஜெப வாழ்க்கை அல்ல. ஜெபம் என்று சொல்வது ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு நேரத்தை தான் ஜெபம் என்று அங்கே வாசிக்கிறோம். அதில் விண்ணப்பங்கள் இருக்கலாம், தியானம் இருக்கலாம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நேரம் இருக்கலாம். அந்த ஒரு ஐக்கியம் யாருக்குள்ள இருக்கிறதோ, தினந்தோறும் ஆண்டவரோடு பேசுகிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ, தினந்தோறும் ஆண்டவரோடு உறவாடுகிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியும். அவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் கடைசி நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருவதற்கு முன்பதாக கூட அவர் முக்கிய 3 சீசர்களை அழைத்து சென்று அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணுங்க, நான் கொஞ்சம் தூரமாக போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் பார்க்க வரும்போது எல்லாரும் என்ன செய்தாங்க? தூக்கம் மயக்கமடைந்து தூங்கி கொண்டிருந்தார்கள். மீண்டும் சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மறுபடியும் வந்தார், பார்த்தார், அவர் நினைச்சதாங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னார், 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி போனார். மீண்டும் வந்தார், மீண்டும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. சொன்னார், சரி போதும், ஜெபம் பண்ணதெல்லாம் போதும், டைம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்குது, பைபிள் வாசிக்க நேரம் இருக்குது. இனி ஒரு நாள் எல்லாத்துக்கும் நேரம் இல்லாமல் போகும். இனி நீ ஜெபம் பண்ண வேண்டாம், இனி நீ பைபிள் வாசிக்க வேண்டாம்னு ஒரு காலம் வரப்போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்தில் போய் நம்ம யாரும் ஜெபம் பண்ணிட்டுலாம் இருக்க போகிறதில்ல. அல்லேலூயா. இங்கே இருக்கிறவரையும் தான் ஜெபம். பரலோகத்தில் போய் நம்ம பைபிள் வாசித்துட்டு இருக்க போகிறதில்ல. இங்கே இருக்க வரை தான் பைபிள் வாசிக்க முடியும். அதனால இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சொன்னால், ஆண்டவர் சரிப்பா நீ இங்கே தான் பைபிள் வாசிக்கல, பரலோகத்தில் உனக்கு ஓரமாக ஒரு இடம் தரேன், அங்கேயா உட்காந்து பைபிள் வாசி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அங்கே நீ வரவே முடியாது. அல்லேலூயா. உனக்கு இங்கே பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, அங்கே வந்து இடமே கிடையாது. அதனால் இந்த காலத்தில் பயன்படுத்தி யார் நல்ல வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இயேசுவை சந்திக்க முடியும். அல்லேலூயா. பாயத்தமனும் பாதரச்சலை இதுவும் சேர்ந்த ஒன்று தான். அல்லேலூயா. ஆகவே ஜெப வாழ்க்கை, பவுலை குறித்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பவுலை குறித்து அனனியாவுக்கு அடையாளம் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைகளை அதிகமாக அனுப்பிச்சிருந்தாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் கூடி கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மேல் வீட்டறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கடலோரத்தில் சென்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மலை மீது ஏறி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்படிதான் நாம் இங்கே என்ன வாசிக்கிறோம்? நதி ஓரத்திலே அவர்கள் வழக்கமாக ஜெபிக்கிற இடம் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையில அதிகமாக இருந்தது. காரணம் இயேசு கிறிஸ்து சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு கிறிஸ்தோட வாழ்க்கையில் அது மட்டும்தான் இல்லை, ஜெபம் மட்டும்தான் இல்லை. அல்லேலூயா. பாட ஆள் இருக்கு, பிரசங்கம் பண்ண ஆள் இருக்கு, ஆராதனை நடத்த ஆள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. ஆனால் எதுக்கு ஆள் இல்லை? ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஜெபிக்காம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அதுக்காக ஆஃபர்லாம் போட மாட்டார். ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல நீ பாடின, ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல நீ பிரசங்கம் பண்ண, ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல நீ ஊழியம் செஞ்சேன்,
அதனால நீ பரலோகத்துக்கு வா, கிடையாது. அதெல்லாம் வேஸ்ட். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஜெபித்தால் மட்டுமே நம்ம பரலோகம் போக முடியும். ஆகவே பரலோகம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவேளை வந்தால், இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்தால் நம்ம எத்தனை பேர் அவரை சந்திக்க முடியும்? அந்த ஆயத்தை நமக்குள்ள இருக்கிறதா? இதெல்லாம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட வருகிற ஒரு காரியம்தான். பெரிய காரியம்லாம் ஆண்டவர் சொல்லலை. பெரிய பாறாங்கல்ல தூக்கு, இங்கேருந்து எருசலேம் முறைக்கு முட்டிலே நடந்து வா அப்படிலாம் சொல்லியிருக்காரா? செருப்பு போடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காரா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இதை மாதிரி எந்த ஒரு கடினமான காரியமும் ஆண்டவர் சொல்லலை. நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய காரியம்தான். இது நாம் செய்தால் இயேசுவை நிச்சயமாக சந்திக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:23. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. அதான் நான் முதலே சொன்னேன், சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் சொல்லும்போது நம்முடைய சுவிசேஷம் நிருபங்கள் எல்லாத்துலையும் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஒரே ஒரு வார்த்தையில் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் என்ன ஆயத்தம் நமக்கு தேவை? நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மா, ஆவி, சரீரம் இவை எல்லாவற்றையும் பரிசுத்தமாக பாதுகாத்து இயேசு கிறிஸ்து வரும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த சரீரத்தை, நீர் எனக்கு கொடுத்த ஆத்மாவை, நீர் எனக்கு கொடுத்த ஆவியை நான் பரிசுத்தமாய் காத்து கொண்டேன் என்று அவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுக்க முடியுமானால் அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் அவரோடு கூட வாழ முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை, அது நம்மளால் முடியல அப்படின்னா நம்ம அவரை சந்திக்கவே முடியாது, அவரை நம்ம ஃபேஸ் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அவர் பக்கத்தில் நம்ம நெருங்கவே முடியாது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். 10 கன்னிகளை குறித்து உவமையை அங்கே சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம் 1வது வசனத்திலிருந்து. எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை, எண்ணெயும் கொண்டு போனார்கள். போதும் போதும். அல்லேலூயா. இது நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த 10 கன்னிகைகளிலே 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள் தீவெட்டிகளோடு எண்ணெயும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டியை மாத்திரம் எடுத்து கொண்டு போனார்கள். மணவாளன் வருகிறார் என்று சொன்ன போது தீவெட்டியை ஆயத்தப்படுத்துகிற போது எண்ணெய் கொண்டு போகாதவருடைய தீவெட்டி எரியலை, அணைந்து போயிடுச்சு. எண்ணெய் கொண்டு போனவருடைய தீவெட்டிகளோ எரிந்து பிரகாசமாக இருந்தது. ஆகவே அவர்கள் 5 பேர் மாத்திரம் மணவாளனோடு அவர்கள் அந்த மணவாளனுடைய அறைக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அந்த புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? எண்ணெய் வாங்க போனாங்க. அதுக்குள்ளே மணவாளன் என்ன செய்தார்? கதவை அடைத்து விட்டார். அதற்கு பின்பு அவர்களுக்கு கதவை என்ன செய்யலை? திறக்கலை. அல்லேலூயா. இப்போ கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் நமக்கு நிறைய சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இனி ஒரு காலம் வரும், அப்போ ஆண்டவர் பேசவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுவாரு. உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிற ஒரு காலம் வரும். ஆகவே இந்த கிருபையின் காலத்தை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவங்க போய் என்ன வாங்கிட்டு வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் அன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கல. இன்னைக்கு அவர் வெயிட் பண்ணுறாரு. இன்னைக்கு நமக்காக அவர் வெயிட் பண்ணுறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் இன்னும் வரல?
அவர் ஏன் தாமதிக்கிறார்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறாரே தவிர வேறு எதற்காகவும் அவர் தாமதிக்கவில்லை. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள், அவர் ரத்தம் சிந்தி மீட்ட இந்த ஜனங்கள் எல்லாரும் பரலோகம் வரணுங்கிறதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னும் ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? இன்னொரு 10 பேர் மனம் திரும்ப மாட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள மாட்டார்களா? இன்னும் கொஞ்சம் பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்களா? இன்னும் கொஞ்சம் பேர் பரிசுத்தமாய் வாழ்ந்து விட மாட்டார்களா என்று சொல்லி அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கும் ஒரு முடிவு வரும். அவர் வரும்போது, மத்திய வானத்தில் வரும்போது நாம் ஆயத்தமாக இல்லை என்று சொன்னால் அதற்கு பின்பு நமக்கு தருணம் கொடுக்கப்படுவதில்லை. வாசல் அடைக்கப்பட்டு விட்டால் அடைக்கப்பட்டது தான். ஆகவே இந்த ஒரே ஒரு தருணம் தான் நமக்கு. இதில் எத்தனையோ வருஷம் நம்ம கடந்து போயிட்டோம், எத்தனை நாட்கள், மாதங்கள், வருடங்கள் நம்ம கடத்திட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து இப்போ வந்தால் அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். ஆமென். நம்ம எதற்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்? எதுக்காக சபைக்கு வர்றோம்? எதுக்காக இவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிற ஒரே ஒரு பதில் தான் உண்டே தவிர வேறு பதில் இல்லை. உலகத்தில் எல்லாருமே சாப்பிட்றாங்க, உடுக்கிறாங்க, வாழ்கிறாங்க, குடும்பம் நடத்துகிறாங்க, வீடு கட்டுறாங்க, பொருட்களை வாங்குறாங்க, விற்கிறாங்க. அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நாம் ஏன் ஆண்டோட சமூகத்துக்கு வருகிறோம்? நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அல்ல, நமக்கு சுகம் கிடைக்கணும், பலம் கிடைக்கணுங்கிறதுக்காக அல்ல. அதெல்லாம் தானாக நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நாம் பரலோகம் செல்வதற்காகத்தான் வருகிறோம். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தம் என்று பாதரட்சை தொடுத்து கொண்டிருக்கிறோமா? நாம சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை அவரே வாராரே. மேகமீதில் மேகமீதில் அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. ஆமென். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் ஆமென். அவர் வரும் வேளையை நாம் அறியாதபடினாலே நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். மேகமீதில் இயேசுராஜன், மேகமீதில் இயேசுராஜன், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் ஆமென். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம், மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் மறைந்தே போவாரே. மேகமீதில் ஆமென். மேகமீதில் இயேசுராஜன், அல்லேலூயா
கீதமே பாடியாக மகிழ்ந்தாடிடுவோம். ஆமென். ஆயத்தமாயிருந்தால் நமக்கு அகமகிழ்ச்சி தான். மகிழ்ந்தாடிடுவோம். வல்லவர் வரும் வேளையும் மீதோ மெல்லவே நெருங்கிற்றே. வல்லவர் வரும் மெல்லவே நெருங்கிற்றே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் மாறாரே. ஆமென். மேகமீதில் இயேசுராஜன் ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆமென் அவரே வாராரே. மேகமீதில் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆமென். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் ரகன சகனமா. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆமென் ஆமென். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ரிவகன சகனமா. ஆமென். இயேசுராஜன் வேகம் வாராரே.